காவேரி விஜயோட சித்தியை போய் பார்க்குறாங்க. அவங்க கிட்ட நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இப்போ சொல்லுங்கள், விஜய் எல்லா தப்பும் பண்ணியிருக்காரா அப்படின்னோடனே, இல்லைம்மா அவன் தப்பு பண்ணல, உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்காக இப்படி மௌனமாக இருக்கீங்க, தயவுசெய்து விஜயை காப்பாற்றுங்க, உங்கள் புருஷன் பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு ராதா அது நான் அங்கே சொன்னால் பெரிய பிரச்சனை ஆகிடுமா, அதுக்கப்புறம் என் வீட்டுக்காரை பற்றி உனக்கே தெரியும்ல அப்படின்னாங்க. என்ன ராதா இப்படி பேசுகிற, அப்போ விஜய் உள்ளே இருக்கணுமா, அவனுக்கு ஒரு நல்லது நடக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்குறாரு. நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான்ப்பா, உங்களுக்கு தெரியும் உங்கள் மாப்பிள்ளையை பார்த்தீங்க பாரு ராதா, நீ இப்படியே அமைதியாக இருந்தீங்கன்னா அப்புறம் விஜயை காப்பாற்ற முடியாது. பாரு விஜயை காப்பாற்றலன்னா நல்லா இருக்குமா, நீயே சொல்லு, விஜய் உனக்கு இது வரைக்கும் உன்னை சித்தின்னு நினச்சிருக்கானா, உன்னை அம்மாவை தான் நினச்சி உங்ககிட்ட பழகிருக்கான். என்ன ராதா இப்படிலாம் யோசிக்கிற, நீ யோசிப்பேன் நினச்சி கூட பார்க்கலாமா அப்படின்னு சொல்கிறாரு. நீ இல்லைப்பா, வேறு வழி இல்லாமல் தான் நான் யோசிச்சுட்ருக்கேன், ஏன்னா அவரை பற்றி உங்களுக்கு தெரியாது, இப்போல்லாம் அவர் முன்ன மாதிரி இல்லைப்பா, வீட்டை விட்டு வந்ததுலேருந்து என்கிட்ட ரொம்ப மோசமாக நடந்துக்கிறாரு, அதான் ஒரே யோசனையாக இருக்குது. பத்தாதுன்னு இவன் வேறு அஜய் வேறு பிரச்சனை பண்ணிகிட்ருக்கான், என்கிட்ட அஜய் ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கான், நீ எக்காரம் கூட போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படின்னோடனே, சரி இப்போ என்ன பண்ண வரீங்க, அப்போது நீங்கள் விஜயை காப்பாற்ற மாட்டீங்க அப்படி தானே, இல்லை காவேரி நான் கண்டிப்பாக வரேன், கண்டிப்பாக எல்லா உண்மையும் சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு போகிறாங்க எல்லாருமே. இங்கே அஜயோட அம்மாவை பார்த்துட்டு எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. இவங்க எப்படி இங்கே வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து போலீஸ்கிட்ட ராதா எல்லா உண்மையும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி இவருக்கும் இந்த கேஸுக்கும் நான் எந்த சம்மந்தமும் கிடையாது, இவர் வேணும்னு பிரச்சனை பண்ணிகிட்ருக்காரு, உண்மையிலே இவர் எந்த ஆக்சிடெண்ட்டே பண்ணலை, அந்த ஆக்சிடெண்ட் நடந்தது அப்புறமா தான் அவருக்கு தெரியும், உண்மையிலே இது உண்மையே கிடையாது, அவர் வேணும்னே விஜயை மாட்டி விடுறதுக்காக எல்லாம் சொல்கிறாரு, எதுக்காக மாட்டி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், விஜய் அவர் எங்களையும் வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டான், அதே மாதிரி எங்கள் பிள்ளையும் லேட்டஸ்ட்டாக அனுப்பிச்சிட்டான், அதனால தான் அவர் அப்படி பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே கேஸை வாபஸ் வாங்க சொல்லி சொல்கிறாங்க ராதா, நீங்கள் கேஸை வாபஸ் வாங்கியே ஆகணும் அப்படி சொல்லிட்டு கட்டாயப்படுத்துகிறாங்க. அதனால் வேறு வழி இல்லாமல் அன்பரசும் கேஸை வாபஸ் வாங்குறாரு. விஜய் வெளியே போயிடுறாங்க. இங்கே எல்லாத்தையும் தெரிஞ்ச மீடியா வந்துடுறாங்க. மீடியா சர மாதிரி கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க. உடனே காவேரி கொஞ்சம் நிறுத்துறீங்களா அப்படின்ட்டாங்க. அதை கேட்டு எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே மீடியா கிட்டே காவேரி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், இவ்வளோ நாளாக நீங்கள் எவ்வளவோ தொல்லை கொடுத்தீங்க, எங்களை நிம்மதியாகவே இருக்க முடியல, இப்போ என்ன தாங்க உங்களுக்கு வேணும், உங்களுக்கு தேவை நியூஸ் அவ்வளோதானே, இப்போது என்ன நடந்து உங்களுக்கு தெரியணும் அப்படி தானே அப்படின்னோடனே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. இல்லை மேடம், எங்களுக்கு வெள்ள மேடம்க்கு நீதி வேணும், அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னோடனே, இப்போது விஜய் ஏன் உள்ளே தள்ளினாங்க, எல்லாம் காசுக்காக தான், நாங்கள் சொன்னீங்கல்ல, நான் தான் காசுக்காக எல்லாமே பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்போது விஜயை உள்ளே தள்ளி வச்சுருக்காங்க, அப்படி விஜய் வெளியே வரணும்னா வெள்ளாவை கல்யாணம் பண்ணணும்னு சொல்கிறாங்க, நீங்களே சொல்லுங்கள், சொந்த அப்பா அம்மா யாராவது இந்த மாதிரி பண்ணால் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க நினைக்குமா, அந்த யார் வேலை அமைச்சாங்களோ தன்னோட அப்பா அம்மாவை அவங்களே கல்யாணம் பண்ணிக்க நினைக்குமா, நீங்கள் சொல்லுங்கள், அப்போது வெள்ளா என்ன நினைக்கிறாங்க, வெள்ளா சொன்னது எல்லாத்தையும் உண்மையை நீங்கள் எப்படி நீங்கள் நியூஸ் போடுவீங்க அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் என்ன மேடம் சொல்கிறீங்க அப்படின்னு, ஆமாங்க, இப்போ விஜய் கேஸ்லேருந்து கூட்டின்னு வரதே எங்களுக்கு பெரிய சவாலாக இருந்தது, இதுதான் உண்மை அப்படி சொல்லிட்டு நடந்த விஷயத்துக்கு எல்லாத்தையுமே மீடியா கிட்ட ஓப்பனாக சொல்கிறாங்க. நீங்கள் பாருங்கள், என் புருஷனை எக்காரில் கூட நான் விட்டு தர மாட்டேன், என்றைக்குமே அவருக்கு நான் தான், எனக்கு அவர் தான், இதில் எந்த மாற்றமும் இல்லை, இதுக்கப்புறம் நீங்கள் என்ன எழுதினமோ எழுதிக்கிங்க மேடம், நீங்கள் விட்டுட்டு போயிட்டீங்கன்னு சொன்னாங்க, அதான் நான் சொல்லிட்டேங்க, நான்லாம் விட்டுட்டு போகலங்க, என் அம்மா வீட்டுக்கு போகிற ஒவ்வொரு பொண்ணுமே புருஷனை விட்டுட்டு தான் போவா, பின்ன புருஷனை கூட கூட்டினா போவா, நான் என் அம்மா வீட்டுக்கு கொஞ்ச நாள் போயிருந்தேன் அவ்வளோதாங்க, மற்றபடி எனக்கும் விஜய்க்கும் இருக்கிற உறவு என்றைக்குமே இருக்கும், நாங்கள் ரெண்டு புருஷன் பொண்டாட்டி, எங்களை யாருமே பிரிக்க முடியாது அப்படின்றாங்க. அதை கேட்டு இங்கே எல்லாத்தையும் கேட்டுருந்த வெண்ணிலாவை தாங்கிக்க முடியல, வெள்ளை மேடம் நீங்கள் இப்படி பண்ணுவீங்க நினச்சி கூட பார்க்கல, இவ்வளோ பொய் சொல்லி வச்சுருக்கீங்க, இதெல்லாம் நல்லாவா இருக்குது அப்படின்றாங்க. நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மைன்னு சொல்லிட்டு நாங்களும் அவங்கள ரொம்ப காயப்படுத்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இதை கேட்டு டென்ஷன் ஆகிறாங்க வெண்ணிலா.